வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரோட மனைவி சிலியாவையும் கைது செய்யறதுக்கு அமெரிக்க ராணுவம் ஜனாதிபதி மாளிகைக்கு மேலே இறங்கின சந்தர்ப்பத்தில் 2 பேரும் கணவனும் மனைவியும் சுதாகரித்து கொண்டு அதை எப்படியோ தெரிஞ்சு கொண்டு ரகசியமான ஒரு இடத்துல பங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கதவுகளை கொண்ட பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சு கொள்றதுக்கு நிக்கோலஸ் மதுரோவும் சிலியாவும் அவரோட மனைவியும் முயற்சி எடுக்கிறாங்க. பங்கருக்கு கிட்ட வரைக்கும் போகிறாங்க. கதவை பூட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிற நேரத்தில் டெல்டா ஃபோர்ஸ் 2 பேரையும் கைது செய்து, இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் டெல்டா ஃபோர்ஸ் அமெரிக்க இராணுவத்திட்ட சரணடைஞ்சதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நியூயார்க் வரைக்கும் கூட்டி போகப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்றதை நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு பல தகவல்கள் வெளிவந்ததுக்கு இப்போ 2 பேரும் எங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அடுத்தது என்ன நடக்கலாம் என்றதை பற்றின தகவல்கள், பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு, சீனாவினுடைய நிலைப்பாடு, இந்த ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் எப்படி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்றதை பற்றியும் முழுமையான தகவல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலங்கை அரசாங்கமும் இதை பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதை பற்றியும் சில விஷயங்களை கதைக்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கை அரசாங்கம் சார்பாக 2 விதமான அறிக்கைகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. ஒன்று ஜேவிபி பேரில், மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பேரில் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கை. ஒரு நாட்டில் சட்டவாட்சிக்கு எதிராக வெளித்தரப்பால் செயற்பட முடியாது, அந்த நாட்டில் எப்படியான ஆட்சி நடத்தப்படணும்ன்றதை தீர்மானிக்கிற அதிகாரம் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் இருக்கு. யார் ஆட்சி செய்யணும், எப்படி ஆட்சி நடத்தப்படணும்ன்றதை வெளித்தரப்புகள் தீர்மானிக்க முடியாது. அதாவது வெனிசுவேலாவில் எப்படியான ஒரு ஆட்சி நடத்தப்படணும்ன்றதை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாத ஒரு ராணுவ நடவடிக்கை வெனிசுவேலாவில் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அறிக்கையை ஆளுங்கட்சி இல்லாட்டி ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. இன்னும் ஒரு ஊடக சந்திப்பு இன்னைக்கு நடத்தப்பட்டிருந்தது. அதில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு ஊடகவியலாளர் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கேள்வி கேட்கும் போது விஜித ஹேரத் குறிப்பிட்டார், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம், நிலைப்பாடுகள், கொள்கைகள் என்று சொல்லி இருக்கு. அந்த கொள்கைகளுக்கு புறம்பா எந்த ஒரு நாடுமே செயற்பட முடியாது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு பேரவை கூட்டம் அவசரமாக நடத்தப்படணும், அந்த கூட்டம் நாளைக்கு நடத்தப்பட இருக்கு, அதுல நாங்களும் கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறோம், அந்த கூட்டம் நடத்தப்படணும் சொல்லி கோரிக்கை விடுக்க இருக்கிறோம். இதுல அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும் என்ற மாதிரி இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இன்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது வெனிசுவேலாவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கு என்றதுதான் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார், ஐக்கிய நாடுகள் சபைக்குன்னு சொல்லி சில கொள்கைகள் இருக்கு, அந்த கொள்கைகளை கடைசி வரைக்கும் யாருமே மீற முடியாது, அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அமெரிக்காவை இருந்தாலும் செயற்பட வேண்டி இருக்கும் சொல்லி சொல்ற இதே வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை சம்பந்தமா ஒரு தீர்மானம் இதே ஐக்கிய நாடுகள் சபையில நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் போர்க்குற்றம் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படணும், காணாமலாக்கப்பட்டவங்க சம்பந்தமா விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி சில பொறிமுறைகள் உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்கட நாடு சம்பந்தமாலாம் நீங்க தீர்மானம் எடுக்க தேவையில்லை, எங்களுக்கு எப்படி செயற்படணும்ன்றது தெரியும் என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்த இதே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இப்ப சொல்றார், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபைக்குன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்குன்னு சொல்லி சில கொள்கைகள் இருக்கு, அந்த கொள்கைகளுக்கு புறம்பா யாருமே செயற்பட முடியாது, அமெரிக்காவும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, அமெரிக்காவும் அதை கேட்டு செயற்படணும்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பாடம் எடுக்கிற இதே வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தான் அண்டைய நாளில் குறிப்பிட்டார், எங்களால் இதில் உடன்பட முடியாதுன்னு சொல்லி. இது 2 விதமான நிலைப்பாடு என்றதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சிலியாவும் கைது செய்யப்பட்டு நியூயார்க்குக்கு கூட்டி போகப்பட்டு கொண்டிருந்தாங்கன்றதை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த ஆபரேஷன் அமெரிக்க ராணுவ வரலாற்றில் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு வெற்றிகரமான தைரியமான ராணுவத்தினுடைய செயற்பாடு, வெற்றிகரமான ஆபரேஷன் தான் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்படி நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு சொல்லி இன்றைக்கு நேற்றிலிருந்து பல தகவல்கள் வெளிவந்திருந்தது. நேற்றைய வீடியோவில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் அந்த தகவல்கள் வெளியிடப்படலை. ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் சொல்லி இதுக்கு பேர் வைக்கப்பட்டிருந்தது. இது பல மாதங்களுக்கு முதல்லையே திட்டமிடப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை. போன வருஷத்திலிருந்து 2 நாடுகளுக்கும் இடையில கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு போர் நடந்து வருது. வெனிசுவேலா ஜனாதிபதி அவருடைய மனைவியோட தூக்கப்படணும் என்றதை அமெரிக்கா ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரியான செயற்பாடுகள், புலனாய்வு தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருந்தது. உள்ள இருந்து ரகசியமான தகவல்கள் கொடுக்கப்படாம அரசாங்கத்தினுடைய சர்க்கிளுக்குள் இருக்கிற நபர்களே சில ரகசியங்களை சொல்லாமல் இந்த மாதிரியான நடவடிக்கைன்றது கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்காது. அங்கிருந்து ரகசியமான தகவல்கள் கசிஞ்சிருக்கு. பல மாதங்களுக்கு முதல்ல இந்த ஆபரேஷன்ன்றது திட்டமிடப்பட்டது. 2 பேரும் கணவனும் மனைவியும், ஜனாதிபதியும் அவருடைய மனைவியும் எங்கெல்லாம் போறாங்க, எந்த நேரத்தில் மாளிகையை விட்டு வெளியேறாங்க, எந்த நேரத்தில் வீட்டுக்கு திரும்புறாங்க, எப்படி உடுப்பு போடுறாங்க, என்ன கலரில் உடுப்பு போடுறாங்க, அவங்களுடைய சாப்பாடு, உடுத்துற உடுப்பு, செல்ல பிராணி வரைக்குமான தகவல்களையும் அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவு எல்லா
துல்லியமான தகவல்களையும் சேகரித்ததுக்கு பிறகுதான் இந்த ஆபரேஷன் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்களையும் சர்வதேச ஊடகங்களையும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அதுக்கு பிறகு 2ஆம் தேதி இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கிறார். கிட்டத்தட்ட 20 தளங்கள்ல இருந்து 150க்கும் அதிகமான ஏர்கிராஃப்ட் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது. 2 பேரையும் கடத்துறது, அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவுக்கு கொண்டு போறது தான் இந்த திட்டத்தினுடைய கடைசி நோக்கம் வந்து அதுதான், 2 பேரையும் கடத்துறதுன்றது. இரவு நேரத்தில் 20 விமான தளங்கள்ல இருந்து 150க்கும் அதிகமான ஏர்கிராஃப்ட் வந்து பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது. இதுல டெல்டா ஃபோர்ஸ் என்ற அமெரிக்காவினுடைய பயங்கரவாதத்துக்கு எதிரான படைப்பிரிவு முக்கியமா களமிறக்கப்படுது. ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே வந்து மேல தரையிறங்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது, தாக்குதல் நடத்தப்படுது. அதுல ஒரு ஏர்கிராஃப்ட் தீப்பற்றி எரியுது. ஆனா முழுமையா சேதமடையல. தீப்பற்றி இருந்தாலும் கூட பறக்கிற அளவுக்கு இயலுமையோட தான் அந்த விமானம் இருந்தது என்ற ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. டெல்டா ஃபோர்ஸ் அவருடைய பெட்ரூமுக்குள்ள வந்து ஜனாதிபதியினுடைய பெட்ரூமுக்குள்ள களமிறங்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரும் நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி செலியாவும் சுதாகரிச்சு கொண்டு யாரும் இந்த மாதிரி வர்றாங்கன்றதை தெரிஞ்சு கொண்டு அங்க இருக்கிற இரும்பு கதவுகள் இருக்கிற ஒரு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்றதுக்குன்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. பங்கர் வரைக்கும் போய் உள்ள போனாலும் கூட கதவை பூட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிற கடைசி செகண்ட்கள்ல அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்ஸ் அந்த இடத்தை சுற்றி வளைச்சிருந்தது. கடைசியில வேற வழி இல்லாம நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவியும் அமெரிக்க ராணுவத்திட்ட சரணடைகிறாங்க. பிறகு கைது செய்யப்பட்டு ஆரம்பத்தில் ஒரு ஹெலிகாப்டர் பயணம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுக்கு பிறகு ஒரு கப்பல் திரும்பவும் ஹெலிகாப்டர் சொல்லி நியூயார்க்குக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இவங்களுடைய பயணம்ன்றது நடந்திருக்கு. கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் வச்சு விசாரணைகள் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு தடுப்பு காவல் நிலையம் சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க. நாளைக்கு 2 பேருமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சட்ட நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2 பேருக்கு எதிராகவும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கணவனுக்கு எதிராகவும் மனைவிக்கு எதிராகவும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த 2 பேரும் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறாங்க. இப்ப வெனிசுவேலாவில் என்ன நடக்குது என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பாதுகாப்பு அமைச்சருக்கும் அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விலை பேசி இருக்கிறார். உள்துறை அமைச்சரினுடைய தலைக்கும் அவருடைய உயிருக்கும் விலை பேசப்பட்டிருக்கு. இந்த 2 பேருக்கும் ஒருத்தருக்கு வந்து 25 மில்லியன் அமெரிக்க டாலர், இன்னொருத்தருக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலர் சன்மானம் அமெரிக்க அரசாங்கத்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அங்க வந்து பொறுப்பேற்றிருக்கிற நபரும் கூட வெனிசுவேலாவில் ஜனாதிபதியா இருந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நிக்கோலஸ் மதுரோவினுடைய நெருக்கமான ஒரு நபர், உப ஜனாதிபதியா இருந்த டெல்சி ரொட்ரிகஸ் தான் இப்ப வந்து தற்காலிகமா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நான் தற்காலிகமா பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இப்ப வரைக்கும் நிக்கோலஸ் மதுரோ தான், அவர் உடனடியா விடுதலை செய்யப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார், ஒரு முறையான ஆட்சி கொண்டு வரப்படும் வரைக்கும் அமெரிக்க நிர்வாகத்தின் கீழே வெனிசுவேலா ஆட்சி செய்யப்படும், நாங்க சொல்றதை கேட்டுதான் வெனிசுவேலாவிலே நீ எப்படியான ஆட்சின்னு சொன்னாலும் நடத்தப்படும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி அறிவிச்சிருந்தார். ஆனா இப்ப நிக்கோலஸ் மதுரோவுக்கு நெருக்கமான ஒரு நபரே தற்காலிகமா ஜனாதிபதியா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த 2க்கும் இடையில ஒரு முரண்பாடும் இருக்கு. திரும்பான ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்படாது சொல்லியும் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குமோ தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் இந்த எல்லா செயற்பாடுகளும் எதுக்காக நடத்தப்பட்டது என்ற கேள்விக்கான பதில் இப்ப வெளிப்படையாவே கிடைச்சிருக்கு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்று சொன்னாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதை உறுதிப்படுத்துற மாதிரி அவருடைய வாயாலேயே சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்க வந்து அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இதுக்காக பில்லியன் கணக்குல அமெரிக்க நிறுவனங்கள் செலவு செய்து அங்க இருக்கிற க்ரூட் ஆயில மசகு எண்ணெய் எடுக்கிறதுக்கான முயற்சியில வந்து நாங்கள் ஈடுபட போறோம். இதன் மூலமா வெனிசுவேலாவுக்கும் நன்மை கிடைக்கும், பிராந்தியத்துக்கும் நன்மை கிடைக்கும், அமெரிக்காவுக்கும் நன்மை கிடைக்கும். போதைப்பொருள் கடத்தல் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மனைவியோட கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் அங்க இருக்கிற எண்ணெய் வளத்தை திருடுறது என்றது பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது, சர்ச்சையான விஷயமா இருந்தது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் கூட இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார். எண்ணெய்க்காக நடத்தப்பட்ட, எண்ணெயை திருடுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த கைது என்றது இப்ப வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. ரஷ்யாவும் சீனாவும் கடுமையான கண்டனமான அறிக்கைகளை தெரிவிச்சிருக்கிறதையும் வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. சீனா 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கு. நேற்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது, இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்டிருக்கிற நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவியும் உடனடியாக விடுதலை செய்யப்படணும் சொல்லி சீனா வலியுறுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா இது வந்து சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான ஒரு செயற்பாடுன்னு சொல்லி அமெரிக்கா மேல கடுமையான காட்டமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார், புட்டினும் இதே மாதிரி கைது செய்யப்படணும் சொல்லி. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் யாரை எதுக்காக கைது செய்யணும்ன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். தங்களோட சுயநலத்துக்காக, எண்ணெயை
எண்ணெயை திருடுறதுக்காக இப்போ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார், சட்ட நடவடிக்கை என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எண்ணெயை திருடுறதுக்கான நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது கடைசி சம்பவமாக இருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.